ஹே எவ்ரிஒன் இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஸ்டாக்க பத்தி பார்க்கலாம். ஸோ பொதுவாவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பேங்க்ல சேவிங்ஸ்ல இல்ல ஃபிக்ஸட் டெபாசிட்ல போடுறத விட, அந்த பேங்க்கோட ஸ்டாக் வாங்குனாவே நல்ல ரிட்டர்ன் தரும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அதேமாரி தான் இப்போ ஹெச்டிஎஃப்சி வந்து பார்த்தீங்கன்னா, இவ்வளோ வருஷத்துல வந்து பார்த்தீங்கன்னா, 8800% வந்து குடுத்துருக்கு. ஒரு வருஷத்துல வந்து 9%. ஸோ ஹெச்டிஎஃப்சி வந்து பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் ரொம்ப வந்து அதிகம். அதனால இருக்கலாம். ஓகேங்களா? அது ஒரு காரணம். பட் ஓவராலா 1 இயர்ல வந்து பார்த்தீங்கன்னா, 9% கிட்ட நியரஸ்ட் வந்து தந்திருக்கு. ஸோ இதுதான். ஸோ பேங்கிங்ல நீங்க போடுறத விட, இந்த ஸ்டாக்ல போட்டா கொஞ்சம் நல்லாவே கிடைக்கும். ஸோ இப்போ இதில என்ன நியூஸ் அப்டின்னா, ஆ இவங்க வந்து ரிசல்ட் வந்து நல்லாவே தந்திருக்காங்க. ஸோ இப்போ லாஸ்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, ரிசல்ட் வந்து தந்தாங்க. அதில வந்து பார்த்தீங்கன்னா, நெட் ப்ராஃபிட்டும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதுமாரி அவங்களோட நெட் ஒர்த்தும் வந்து நல்லாவே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஒரு நல்ல ரிசல்ட்டே வந்து தந்திருக்காங்க. இவங்க வந்து டிவிடெண்டும் வந்து தருவாங்க. ஆ ஓகேவா? அப்புறம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இங்க ஒரு கேப் இருந்தது. பிப்ரவரி 2ஆம் தேதிக்கு அப்புறம் 3ஆம் தேதி ஒரு பெரிய கேப் அப் ஆச்சுல்ல. ஸோ அது வந்து ஃபில் பண்ணிடுச்சு. ஸோ லாங் டர்ம் பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து பார்த்தீங்கன்னா, சூப்பராவே இருக்கு. இப்போ நான் வந்து வீக்லி சார்ட் போடுறேன். ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து 1022 வரையும் கிட்ட போயிருக்கு. ஸோ வந்து ஒரு 10% ஈஸியா வந்து அப்சைட் போக பாசிபிள் அதிகமாவே இருக்கு. ஸோ இத நீங்க வந்து செக் பண்ணுங்க. லாங் டர்ம் போறவங்க கண்டிப்பா அத வந்து பை பண்ணிட்டே இருக்கலாம். ஏன்னா, நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ல எந்த ஒரு ஸ்டாக்க பை பண்ணாலுமே வந்து பார்த்தீங்க அப்டின்னா, HDFC பேங்க் இல்லாம இருக்கவே இருக்காது. எல்லா செக்டார்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா அ இண்டெக்ஸ் ஃபண்ட்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, HDFC பேங்க் அதாவது ஃபினான்ஷியல் ஸ்டாக்ஸ் கண்டிப்பாவே இருக்கும். ஸோ இதுதான் ஓவராலா நான் வந்து ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். தேங்க் யூ ஸோ மச்.